அவள்தான்டா. முத்து சொல்றது கரெக்ட் தான். ஆ நீ இந்த விஷயத்துல ரொம்ப தான் பண்ற. யூ டூ மகிமா. எஸ். ஏய் நான் ஓர சீனா போட்டுனுறேன். சிக்கா டேய் இல்லை எனக்கு புரியல. இப்போ நான் உங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறேன் இவ்வளோ சீன் போடுறீங்க? என்ன பண்ணி? ஆ என்னடா பண்ணல நீ? என்ன பண்ணேன்? எங்களுக்குலாம் பிரேக்கப் ஆகும்போது என்ன பண்ணேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பண்ணேன்? என்ன பண்ண நீயே யோசி. விட்டுட்டு போயிட்டான்னு தூ அழுவாதடா. அழுவாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அழுவுறான். மச்சான் அழுவாதடா. சொல்ல சொல்ல அழுவுறான். நீ ஏன்டா அழுவுற? விட்டுட்டு போயிட்டா மச்சான். யாரு? என் ஆளு. எந்த ஆளு? கடைசியா லவ் பண்ண பொண்ணு. கடைசியான ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலே அந்த ஆளா? அந்த 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணு. சூப்பர் நைஸ்ரா. சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தொடுடா. எதுக்கு? தொடுடா. இது சீடா. நீ தான் மச்சான் நண்பன். வாட் எ கிரிஞ்ச். டேய் 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 டை என்ன டை பண்ற? டேய் டேய் லூசுடா லூசு. மச்சான் டைய டைட் பண்ணலடா. தூக்கு போட ட்ரை பண்ணுடா. தூக்கா? யூ மீன் டையில? சூப்பர் ராமச்சான் சூப்பர். தேங்க்ஸ் மச்சான். சோக்கரா இருக்கானேடா. நீ அசிங்க பத்தும் தெரியும்டா. அதுக்கு தான்டா இது வாங்கினேன். நான் அது பாய்சனு. இது குச்சி செத்துரு அப்பதான் உனக்கு தெரியும். டேய் 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 அறிவு இருக்காடா உனக்குங்கண்ணா? ஏண்டா இந்த பாய்சன் எக்ஸ்பீரி ஆயிருக்குடா. எக்ஸ்பீரி ஆன பாய்சனை குடிச்சா அது விஷம்டா மூதேவி. அந்த பொண்ணு தான் ஏமாத்துதுன்னு பார்த்தா இந்த கலகாரனும் என்ன ஏமாத்துறான்டா. 100 ரூபா மச்சான். விஷத்தை கொடுன்னா பாய்சனை குத்துருக்கான்டா. விடு விடு விடு. எக்ஸ்பீரியான பாய்சனை கொடுத்து உன்னை விஷம் குடிக்க வச்ச பார்த்துருக்கான். சரி விடு வா, அதான் நான் இருக்கேன்ல. நீ தான் மச்சான் என் ஃப்ரெண்டு. நீ தான்டா உண்மையா எனக்கு ஹெல்ப் பண்ற. நீ தான் மச்சான். வா மச்சான். நீ வா, நான் உனக்கு எக்ஸ்பீரி ஆகாத பாய்சனை வாங்கி தரேன். அதை கூட ஜாலியா செத்துரு. போலாமா? வா. ஏய் எதுக்குடி இவ்வளவு நேரம் எனக்கு வெயிட் பண்ண சொன்னேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் காரணம்? இது புடி. நான் இது நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. தப்பெல்லாம் ஏன் மேலதான் இருக்கு. அதான் நைட்டு இவ ஃபுல்லா ஏதாவது பேசுறாளா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு லெட்டரா அவனுக்கு எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை மட்டும் அவன் படிச்சா கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு திருப்பி என்ன அக்செப்ட் பண்ணிப்பான். ஏதோ ஒரு எமோஷன்ல என்னென்னமோ எழுதிட்டேன். நான் சரியா எழுதிருக்கேனான்னு கூட எனக்கு தெரியலடா.